அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம பாரத பூமியில் நிறைய பேத்துக்கு இந்த கைகளில் கயிறு கட்டுகின்ற பழக்கம் அப்படின்னு உண்டு. கால்கள்லையும் சில பேர் திருஷ்டிக்காக கயிறு கட்டுவாங்க. இந்த கைகளில் கயிறு கட்டுதல் அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு தனியாக போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பயம் எப்படியுமே இருக்கும். துணைக்கு ஒரு ஆள் வருகிறார்கள் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தெம்பை கொடுக்கும். அதுபோல தான் இந்த கைகளில் கயிறு கட்டுகின்ற பழக்கமும் கூட. இந்த கைகளில் கயிறு கட்டுதல் அப்படிங்கிறது இந்த சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறு, அதே போல் பச்சை நிற கயிறு இப்போ அதிகபட்சமாக பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர். அந்த கயிறுகளெல்லாம் கட்டுவது எதற்காக அப்படின்னா உளவியல் ரீதியாக நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமானது உண்டாயிருக்கிறது, அது நம்மை காக்கும் அப்படிங்கிற அந்த தைரியமானது ஒரு மனிதனுக்குள்ளே எழுவதற்காக அதை செய்கிறார்கள். சில பேர் இயற்கையிலே ரொம்ப தைரியமானவர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த கயிறு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உண்மையாகவே ஏதேனும் ஒரு துணை இருந்தால் நாம் ஜெயித்து விடலாம், பக்கபலமாக இருந்தால் வென்று விடலாம் என்று இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் உளவியல் ரீதியாக இந்த கயிறு கட்டுதல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தைரியத்தை அவர்களுக்குள் உண்டாக்குகிறது. இது மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க இதற்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். இதில் இந்த கருப்பு கயிறு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் திருஷ்டிக்காக கட்டுவது. நிறைய நபர்கள் கருப்பு கயிறை கையில் கட்ட மாட்டாங்க. கருப்பு ஆகாது அப்படின்ட்டு சில பேர் கட்டுவதில்லை. சிவப்பு கயிறு கட்டுவாங்க. சிவப்பு கயிறும் திருஷ்டிக்காக தான். அதோட ஒரு வீட்டுக்கு ஒரு நல்லபடியான ஒரு அதிர்வுகளை ஈர்த்து தருவதற்காக, செல்வ செழிப்பை ஈர்ப்பதற்காகவும் அது பயன்படும் அப்படிம்பாங்க. சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது செல்வ செழிப்புக்காக கட்டுவது. நல்ல பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல அதிர்வுகளையெல்லாம் இழுத்து தரும் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பச்சை கல்விக்காக கட்டுவது. வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பிற்காக பச்சை நிறத்தை கையில் கட்டிப்பாங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலும் இந்த கயிறு கட்டக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருந்து வருகிறது. இப்போ திருஷ்டி கயிறை கட்டுறதுனா கூட, காலில் கட்டுறதுனா கூட பெண்கள் இடது காலில் கட்டுவாங்க, ஆண்கள் வலது காலில் கட்டணும்னு சொல்லப்படும். இதோட தாற்பயம் உங்களுக்கு தெரிந்தது தான். சிவனோட இடபாகம் உமையம்மைக்கு அப்படிங்கிறனால எந்த ஒரு உயிரினத்திலும் இடபாகம் அம்மாவோட உருவமாகவும் வலபாகம் ஐயனோட உருவமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆண்கள் அப்படிங்கும் போது ஆண் தன்மையை குறிப்பதற்காக, இதில் பெரியது சிறிது அப்படின்லாம் இல்லை, அந்த தன்மைக்கு ஏற்றவாறு அந்த கயிறுகள் இடப்பக்கம் வலப்பக்கம் என்று கட்டுகின்றோம். அவ்வளோதான் அந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இதை எப்படி கட்டணும் அப்படிங்கிற முறையானது இருக்கிறது. இப்போ நம்ம கோவில்களுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கயிறுகளை வாங்கி கொண்டு கட்டுறோம். நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கோயிலுக்குள்ளே போகும்போதே கயிறுகளை வாங்கிக்கணும். அப்படி வாங்கி கையில் கட்டணும்னு நினைக்கிறவங்க கோயிலுக்குள்ளே போகும்போதே அந்த கயிறுகளை வாங்கி கொண்டு போய், இப்போ அர்ச்சனைக்கு தட்டு கொடுப்பீங்க இல்லையா, அதிலேயே வைத்து கொடுக்கலாம். அதை இறைவனோட பாதத்தில் வைத்து கொடுப்பார்கள். எப்போவுமே அந்த கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல் நிறைந்தது. நல்ல அதிர்வுகள் எல்லாம் அங்கு நிறைந்திருக்கும். மந்திரங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பதாலும் தமிழ் வேதங்களை பாடிக்கொண்டிருப்பதாலும் கண்டிப்பாக அங்கே அதிர்வுகள் நிறைய இருக்கும். இந்த கயிறுக்கு இயற்கையாகவே, அதுவும் நூல் கயிறுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இயற்கையாகவே அந்த அதிர்வுகளை இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. இப்போ கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டு வருதுன்னா அது கொஞ்சம் அந்த ஆற்றலை ஈர்த்து கொண்டு தான் வரும். அப்படிப்பட்ட கயிறுகளைத்தான் நாம் கையிலே கட்ட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடையில் வாங்கி அப்படியே கட்டுறோம்னா அது சில பேத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் இல்லைங்களா. ஆனால் உண்மையாகவே அந்த அதிர்வலைகளுடன் நம்ம உடம்புக்கு ஒரு ரட்சையாக இருந்து பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்க வேண்டுமேயானால் ஆலயத்திற்குள் நுழையும் பொழுதே நாம் எந்த வகை கயிறுகளை வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த வகை கயிறுகளை வாங்கி கொண்டு போய் அந்த இறைவனின் பாதத்துக்கு அடியில் வைத்து வழிபட்டு பின்னர் அங்கு கொடுக்கக்கூடிய அந்த கயிறை ஆலயத்திலேயே கட்டிக்கொள்வது சிறப்பு. சில பேர் வீட்டுக்கு கொண்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு வரலாம். இன்னும் ஆலயத்திலேயே வைத்து அந்த கயிறை கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறம் பிடித்திருக்கும். அந்த நிறத்திலே
அல்லது ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு நிறமானது பழக்கமாக இருக்கும். அந்த கயிறுகளை வந்துட்டு அங்கே இருப்பவர்கள் கையாலேயே நாம் கட்டிக்கொள்ளலாம். இந்த கயிறுகளை இத்தனை நாள் கட்ட வேண்டும் என்று இருக்கிறது அப்படின்னா, சில பேர் வருஷக்கணக்காக கட்டியிருப்பாங்க. அழுக்கு அப்படியே படிஞ்சு கிடக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த கோயிலில் வாங்கி கட்டினது அழுக்க மனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. உண்மையாகவே சொல்லப்போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள், அதிகபட்சம் 48 நாள் கணக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கயிறை மாற்றிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 48 நாளுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட கயிறாக இருப்பினும் அதை மாற்றிவிட்டு அதே கோயிலிலிருந்து நீங்கள் வேறு கயிறை வாங்கி மாற்றிக்கொள்ளலாம். இயற்கையாகவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம மனதானது ரொம்ப புதிதாக ஒரு விஷயத்தை பார்க்கிறது என்றால் அதில் ஆற்றல், நமக்கு உத்வேகம் அதிகம் உண்டாகும். பழையது என்ற நினைவு வர வர அதிலே ஆற்றல் குறைந்தது போல ஒரு உளவியல் ரீதியான மாற்றமானது நமக்கு வரும். அப்படிங்கிறனால தான் அந்த கயிறுகள் ரொம்ப பழசாகாமல், அந்த பிரிவிடாமல் நம்ம புது கயிறுகளாக கையிலே கட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு தெம்பை உடம்பில் உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நிறைய பேர் பயந்துருக்காங்க, கிராமங்கள்லாம் இந்த வழக்கம் உண்டு. பயந்துருக்காங்க அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கிற சாமி கோயிலுக்கு போய், கருப்பண்ண சாமி கோயில், முனியப்ப சுவாமி கோயில், இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க. அது தாந்திரீகம் அப்படின்ற முறையில் போகும். அந்த தாந்திரீக கயிறுகளை கோயிலுடன் கொடுத்த கயிறுகளுடன் கட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எல்லாத்துக்குமே உண்டு. நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாமே தெய்வாற்றல் தான் அப்படின்றதாலும் தாந்திரீக முறைப்படி நீங்கள் ஒரு கயிறுகளை கட்டுகிறீர்கள் அப்படின்னா தெளிவாக இருக்கணும். கோவில்களில் வாங்கி கட்டின கயிறுக்கு பக்கத்தில் அதை கட்ட வேண்டாம், அதை தனித்து கட்டுவது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பைரவர் ஆலயம் இருக்குது இல்லையா, பெரும்பாலுமானவர்கள் பைரவர் ஆலயத்தில் போய் அந்த பைரவாஷ்டகம் ஓதும் போது அந்த இடத்திலே கயிறுகளை வைத்து அந்த மந்திரங்கள் ஓதிய பின்னர் அந்த கயிறுகளை தருவார்கள். அதை வாங்கி கையில் கட்டியிருப்பாங்க. அது பாதுகாப்பு ரட்சையாக இருக்கும். இந்த விபத்து, அதே போல் பில்லி சூனியம், இந்த மாதிரி ஏவல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அதிர்வுகள் ஏதும் அவர்களை தாக்காதவாறு அது காக்கக்கூடிய ரட்சையாக மாறி காத்து வந்திருக்கும். சில பேர் அம்பிகையோட சண்டி ஹோமம் நடக்கிற பக்கத்தில் அந்த ரட்சையை வாங்கி கட்டிப்பாங்க. சில பேர் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்கு வைத்திருக்கின்ற ரட்சைகளை தருவாங்க. இந்த மாதிரி எங்கே வாங்கினாலும் சரி, வேத மந்திரங்கள் ஓதப்பட்ட இடத்திலோ, தமிழ் வேதங்கள் ஓதப்பட்ட இடத்திலோ நீங்கள் இருந்து அந்த கயிறுகளை வாங்கி வரும் பொழுது அது கண்டிப்பாக உங்கள் உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு பெரிய உணர்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், ஒரு தைரியத்தை உண்டாக்கும். உளவியல் ரீதியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேட்குறது, இதை கட்டுனா தான் உளவியல் ரீதியாக நம்மளால் தைரியமாக இருக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள்லாம் பெரிய தைரியசாலியாக இருப்பீங்க, உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் எல்லோருமே அப்படி இருப்பதில்லை. உலகத்தில் ஒவ்வொரு ஜீவன்களுக்கென்று ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. மனிதர்களுக்கே ஒரே போல குணம் இருப்பது இல்லை. என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு. ஒருத்தருக்கு சிலருடைய துணை இருந்தால்தான் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். அவர்களும் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வம் உடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்கள் உணரணும். அப்படி உணர்கிற பட்சத்தில் அவங்க இன்னும் தைரியமாக இருப்பாங்க. அப்படிங்கும் போது தான் இந்த கையில் கயிறு கட்டுறது, அதே போல் எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தும். பெரும்பாலும் இந்த கைகளில், கழுத்தில், காலில் கயிறு கட்டுதல் அப்படிங்கிற பழக்கம் தொன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் கிராமப்புறங்களிலே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பழக்கங்களில் அதுவும் ஒன்று. நகர்ப்புறங்களிலுமே கூட. அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, கால்களில் திருஷ்டிக்காக கயிறு கட்டுவது உண்டு. அது பழக்கம் முடியை திரித்து கட்டி அதன் பிறகு கம்பளி கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கயிறை காலில் கட்டுவாங்க. இப்போ வெறும் கருப்பு கயிறை காலில் கட்டக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. எல்லாருமே கட்டணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது இல்லையா. கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது, இல்லை திருஷ்டி அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி பொறாமை எண்ணம் அவர்கள் மீது நிறைய பேத்துக்கு இருக்குது, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த கயிறை காலில் கட்ட சொல்லுவாங்க. இப்போ ஆலயத்துக்கு போய் கயிறு வாங்குகிறோம் கையில் கட்டுறதுக்கு அப்படிங்கும்போது அது வேறு. கழுத்தில் கட்டுறதுக்கெல்லாம் சுவாமி கயிறு வாங்குவோம் இல்லையா, அது வேறு. அது எந்த ஆலயத்திற்கு போகிறோமோ அந்த ஆலயத்தில்
அந்த இறைவனோட பாதத்தில் வைத்து நம்ம எடுத்து கட்டிக்கிறது அப்படிங்கிறது வேறு. இந்த காலில் கட்டுறது அப்படிங்கிறது திருஷ்டிக்காகவே முழுக்க முழுக்க கட்டுறது. ஆண்களாக இருக்க பட்சத்தில் வலது காலில் கட்டுவாங்க, பெண்களாக இருக்க பட்சத்தில் இடது காலில் கட்டுறது வழக்கம். சில பேர் மாற்றியும் கட்டுவாங்க, பிரச்சனை இல்லை. இந்த கால்களின் வழியே எந்த துர்சக்தியும் உடலை ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கயிறு கட்டப்படுவதாக ஒரு வழக்கம் உண்டு. இதை மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை. ஆனால் கம்பளி கயிறுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பொருளாக அதை கருதி வைத்திருப்பார்கள். அதே போல் தான் அந்த முடியெல்லாம் சேர்த்து திரித்து அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே நம் மீது படக்கூடிய அந்த தேவையில்லாத ஆற்றல்கள் இருக்கல்லவா, அந்த கண் திருஷ்டி பாதிப்பினால் பொறாமையினால் வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தன. இன்றைக்கி நம்ம முடியில் திரித்து கட்ட முடியாது. அதே போல் கம்பளி கயிறு பெரும்பாலும் கிடைப்பது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாதாரணமாக கருப்பு கயிறு வாங்கி காலில் கட்டுறோம். அதை நீங்கள் கட்டிக்கலாம். ஒருவேளை நம்மளால் கருப்பு கயிறு கட்ட முடியாது, ஏன்னா சில குலதெய்வங்களுக்கு வந்துட்டு கருப்பு ஆகாது அப்படிம்பாங்க. சில பேர்த்த கருப்பை பயன்படுத்த வேண்டான்னே சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வேறு எந்த நிறத்துலேயும் கயிறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். சிவப்பு நிற கயிறை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இடது காலில் பெண்களும் வலது காலில் ஆண்களும் கட்டிக்கொள்வது நல்லது. இல்லை காலில் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கையில் ரக்ஷம் மாதிரி நீங்கள் கயிறை கட்டிக்கலாம். அதான் ஆலயத்தில் போய் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த கயிறை கட்டிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு அப்படிங்கிறது அதுக்கு உண்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் அதை கட்டிட்டு வேறு கயிறு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ இந்த கயிறு கட்டுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்தது. அது இன்றைக்கி சில பேர் வந்துட்டு உதாசீனப்படுத்துகிறோம். அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் காலில் கட்டிவிடும் பொழுது கண்டிப்பாக அது மேலே இருக்கக்கூடிய அந்த பொறாமை அல்லது தீ எண்ணங்கள் இதெல்லாம் அகன்றவர்கள் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண் குழந்தைகளுக்கு தடை அப்படிங்கிறது போட்டு விடுவாங்க. ஒரு 12-13 வயசுக்கு மேலே வர்றாங்க அப்படின்னா இரும்பில் வந்துட்டு தடை செஞ்சு காலில் போட்டு விடுவாங்க. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அக்குழந்தைகளை நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னுமே கிராமப்புற பகுதிகளில் உண்டு. திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காலில் மெட்டி அணிவிச்சு விடுறாங்க இல்லையா, அது திருமணமானது அப்படிங்கிறது காமிக்கிறத தாண்டி அதுவுமே சில தீய சக்திகளை நம்மிடம் நெருங்காமல் செய்யும் அப்படிங்கிறது அதில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ திருமணத்திற்கு முன்னாடி பெண்கள் அல்லது ஆண்கள் அப்படிங்கும் போது அந்த தடை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இரும்பில் கம்பி மாதிரி இருக்கும், அதை வாங்கி அணிவித்து விடுவார்கள். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் தொடர்ந்து வந்த விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ காலில் நீங்கள் கயிறு கட்டுறதா இருந்தாலும் சரி, கையில் கட்டுறதா இருந்தாலும் சரி, இப்போ ஆலயத்தில் போய் வைத்து அதன் பின்னர் வாங்கி நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அது சிறப்பு. இப்போ காலில் கட்டுறதை நம்ம அங்கே வைக்க முடியாது அப்படின்னா சுவாமி அறை இருக்கு இல்லையா, பூஜை அறை, அங்கே அந்த கயிறை வச்சு மனதார வந்துட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண் திருஷ்டி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு பிறகு நீங்கள் அதை வந்து காலில் கட்டிக்கலாம். கண்டிப்பாக இந்த திருஷ்டி பாதிப்புகள் இதில் இருந்தாலும் ஓரளவுக்கு அது உங்களை பாதுகாத்து கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதை மூட நம்பிக்கைன்னு நீங்கள் ஒதுக்கிறதா இருந்தால் ஒதுக்கிறது உங்களோட தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் நம்மளோட அந்த சிந்தனைகளில் அல்லது அந்த பாரம்பரியத்தில் சில நம்பிக்கைகளை கடைபிடித்து வருகின்றோம் என்றால் அந்த நம்பிக்கை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மாதிரி கயிறுகளை கட்டும் பொழுது அது ஒரு உறுதிப்பாடான நம்பிக்கை மனதில் உண்டாக்கும். ஆம், இது நமக்கு இதை சரிப்படுத்தி விடும்னு. அப்போ மனதளவில் அவங்க தயாராகும் போது எந்த ஒரு சக்திகளும் அவர்களை நெருங்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்களை மன ரீதியாகவும் அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி முறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த அணியிற சட்டையிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கவங்க. அப்போ சட்டையில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த கயிறில் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதை குறை சொல்லவே நம்மளால் முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நண்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.